அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் இன்புற்றிருக்க இறைவனை வணங்குறங்க. நாடாளுமன்றம் மக்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கும் நாட்டை வளமாக்குறதுக்கும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு அமைப்பு நாடாளுமன்றம். அதுக்குள்ளே தான் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணாங்க, அதை உலக நாடுகள் ஃபுல்லாக விலக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நம்ம இந்தியாவிலே எதிர்கட்சிகள்கிட்ட விலக்கி சொல்கிற விஷயத்தில் நேரத்தை நிறைய செலவிட வேண்டியதாக இருக்குது. அவங்கக்கிட்ட விளக்கம் சொல்லி அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆகிடுது. எதிர்கட்சிகள் கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயங்களுக்கு தலையிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு நாட்டின் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட விஷயத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி எதிர்கட்சிகள் ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை சொல்ல ஆளுங்கட்சி செய்கிறது எல்லாமே தப்புன்ற மாதிரி பேசி மக்களுடைய நேரத்தை வீணடிக்கூடாது. நமக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளோ நடக்க வேண்டியதாக இருக்குது. மத்திய அரசு பார்த்திங்கன்னா அவங்களோட திட்டங்கள் பல விஷயங்கள் நிறைய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. பல நல்ல திட்டங்கள் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ டன் கணக்கில் குப்பைகளும் கூலங்களும், லிஃப்ட் வசதி இல்லாமலும், படிக்கட்டில் ஏழை மக்கள் வயசானவங்க ஏறி இறங்க முடியாமல் அவஸ்தைப்படுறதும் இன்னும் நடந்துகிட்ருக்குது. அங்கே கூலி வேலைக்கு வர பெண்கள் சின்ன சின்ன குழந்தைங்க காலில் கூட செருப்பு இல்லாமல் இந்த வடக்கிந்திய மக்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை தரத்தெல்லாம் யோசிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு கவுன்சிலர் கூட யாரும் எட்டி பார்த்து என்ன வேணும்னு கேட்குறதே இல்லை.